வணக்கம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் நினைவகத்தோட இதயத்துக்கே போக போறோம். அதோட ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் லேட்ச்கள் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்கள். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குது? நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போதோ இல்ல ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதோ அந்த தகவல் எல்லாம் எங்க எப்படி ஸ்டோர் ஆகுது? விஷயம் என்னன்னா, கம்ப்யூட்டரோட மூளையா இருக்கிற லாஜிக் கேட்டுகள் ரொம்ப புத்திசாலி தான். ஆனா அதுங்களுக்கு சுத்தமா ஞாபக சக்தி கிடையாது. அதுங்க கிட்ட இன்புட் கொடுத்தா உடனே அவுட்புட் கொடுத்துரும். ஆனா அடுத்த நொடியே நீங்க இன்புட்டை மாத்தினா போதும், பழைய நிலைமை என்னன்னு அதுக்கு சுத்தமா மறந்து போயிடும். இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அந்த ஞாபக மறதி பிரச்சனைக்கு கிடைச்ச முதல் அட்டகாசமான தீர்வு தான் இந்த லேட்ச். ஒரு சர்க்கியூட்டால எப்படி ஒரு மதிப்பை பிடிச்சு அல்லது லேட்ச் பண்ணி வச்சுக்க முடியும்னு இதுதான் நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. மெமரியோட முக்கியமான கான்செப்டே இந்த நிலை அல்லது ஸ்டேட் தான். அதாவது ஒரு சர்க்கியூட் ஒரு மதிப்பை, அது 0வா இருக்கலாம் இல்ல 1ஆ இருக்கலாம், அதை காலவரையின்றி அப்படியே பிடிச்சு வச்சுக்க முடிஞ்சா அதுக்கு ஒரு நிலை இருக்குன்னு அர்த்தம். இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஃபீட்பேக் லூப், அதாவது ஒரு பின்னூட்ட வளையம் தேவைப்படுது. இப்ப பாருங்க, நாமளே ஒரு சிம்பிளான மெமரியை எப்படி உருவாக்கலான்னு. ரொம்ப சுலபம். ரெண்டு நார் கேட் எடுத்துக்கோங்க. ஒன்னோட அவுட்புட்டை இன்னொன்னோட இன்புட்லயும், இன்னொன்னோட அவுட்புட்டை கேட்டோட இன்புட்லயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஃபீட்பேக் லூப் ரெடி. இப்போ ஒரு கேட்டுக்கு செட்னோ இன்னொரு கேட்டுக்கு ரீசெட்னோ ரெண்டு புது இன்புட் கொடுங்க. சூப்பர், நீங்க இப்போ ஒரு பிட் மெமரியை உருவாக்கிட்டீங்க. இதை ஒரு லைட் சுவிட்ச் மாதிரி யோசிச்சு பாருங்க. செட் பண்ணா ஆன் ஆகுது, ரீசெட் பண்ணா ஆஃப் ஆகுது. இந்த ஃபீட்பேக் லூப்ல இருக்கிற மேஜிக்கே இதுதான். அது சர்க்கியூட்டை அதோட ஸ்டேட்லயே லாக் பண்ணி வச்சுக்கும். நீங்க ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாத்துற வரைக்கும் அது செட் ஸ்டேட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரீசெட் பண்ணாலும் இந்த ஃபீட்பேக் லூப் தான் தகவலை அப்படியே புடிச்சு வச்சுக்குது. இந்த லேட்சோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். எஸ்ஸும் ஆரும் ரெண்டுமே 0வா இருந்தா அது பழைய நிலைமையிலேயே இருக்கும், எந்த மாற்றமும் இல்ல. எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா அவுட்புட் 1க்கு செட் ஆயிடும். எஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருந்தா அவுட்புட் 0க்கு ரீசெட் ஆயிடும். ஆனா ரெண்டுமே 1ஆ இருந்தா என்ன ஆகும்? இங்கதான் பெரிய சிக்கலே. இதை தடை செய்யப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சர்க்கியூட்டையே குழப்பி என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த சிம்பிள் லேட்ச்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப சென்சிட்டிவ். சில நேரங்கள்ல அது எப்படி நடந்துக்கோனே நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் இடமே இல்லை. டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒரு லேட்ச் லெவல் ட்ரிகர்ட். அதாவது அது எப்பவுமே வெளிப்படையா கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இன்புட்ல சின்னதா ஒரு மாற்றம் வந்தா கூட உடனே இதுவும் மாறிடும். இது ஒரு பெரிய சிஸ்டம்ல பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். அப்போ இந்த குழப்பத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு ஒழுங்கு கொண்டு வர முடியாதா? நம்ம மெமரி சர்க்கியூட்க்கு ஒரு தாளத்தை, ஒரு ரிதமை எப்படி கொடுக்கறது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. அவர்தான் ஃபிளிப் ஃப்ளாப். இந்த லேட்ச்ல இருந்தா கணிக்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் இவர்கிட்ட தீர்வு இருக்கு. இந்த தீர்வுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அதுதான் கிளாக் சிக்னல். ஒரு மியூசிக் கம்போசர் யூஸ் பண்ற மெட்ரோனோம் மாதிரி இது கம்ப்யூட்டர் முழுக்க ஒரு நிலையான தாளத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல். இந்த இதய துடிப்பு தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழப்பத்தை நீக்கி ஒரு ஒழுங்கை கொண்டு வருது. சரி, இப்போ ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை பாருங்க. லேட்ச் லெவல் ட்ரிகர்ட். அதாவது கிளாக் சிக்னல் ஆன்ல இருக்கிற வரைக்கும் அது இன்புட்டா ஏத்துக்கும். ஆனா ஃபிளிப் ஃப்ளாப் அப்படி இல்ல. அது எட்ஜ் ட்ரிகர்ட். அந்த கிளாக் சிக்னல் ஆன் ஆகிற அந்த ஒரு நொடி அல்லது ஆஃப் ஆகிற அந்த ஒரு நொடியில மட்டும்தான் இன்புட்டை பார்த்து தன்னோட நிலையை மாத்திக்கும். மத்த நேரத்துல அது எதையும் கண்டுக்காது. ஒரு போட்டோ ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி. இதுதான் அந்த ஒழுங்கை கொண்டு வருது. சுருக்கமா சொல்லணும்னா ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறது லேட்சோட ரொம்ப டிசிப்ளின்டான வெர்ஷன். கிளாக் எப்போ சொல்லுதோ அப்போ மட்டும்தான் அது வேலை செய்யும். இதனால கம்ப்யூட்டர்ல இருக்கிற கோடிக்கணக்கான பாகங்கள் எல்லாம் ஒன்னா ஒரே நேரத்துல சரியா வேலை செய்யுது. இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கான்செப்ட் ரொம்ப ஹிட் ஆனதால இதிலே இருந்தே பல புது புது வகைகள் உருவாச்சு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வேலைக்காக. அதை பத்தி வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல்ல டி ஃபிளிப் ஃப்ளாப் இல்லனா டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப். இதோட வேலை ரொம்ப சிம்பிள். அதோட டி இன்புட் 1ஆ இருந்தா ஒவ்வொரு கிளாக் அடிக்கும் போதும் அது தன்னோட நிலையை அப்படியே தலைகீழா மாத்திக்கும். 0ல இருந்தா 1க்கும், 1ல இருந்தா 0க்கும் மாறிடும். நம்பர்ஸை கவுண்ட் பண்றது மாதிரி வேலைக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். இதுதான் இந்த ஃபேமிலியோட ஆல்ரவுண்டர். இதால செட்டும் பண்ண முடியும், ரீசெட்டும் பண்ண முடியும், பழைய மதிப்பை அப்படியே வச்சுக்கவும் முடியும், இல்லனா டேக்கிள் கூட பண்ண முடியும். மற்ற ஃபிளிப் ஃப்ளாப்களோட எல்லா நல்ல விஷயத்தையும் இது ஒன்னா வச்சிருக்கு. இதோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா? இது எஸ்ஆர் லேட்ச்ல இருந்த அந்த தடை செய்யப்பட்ட நிலை பிரச்சனையை சூப்பரா சரி பண்ணிடுச்சு. எஸ்ஆர் லேட்ச்ல எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1ஆ இருந்தா குழப்பம் வரும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க
J ஈக்குவல் டு 1 K ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா அது டாகிள் பண்ணும், அதாவது நிலையை தலைகீழா மாத்தும். பாருங்க, ஒரு பிரச்சனைய எவ்ளோ அழகா ஒரு பயனுள்ள விஷயமா மாத்திருக்காங்கன்னு. இந்த சின்ன சின்ன சர்க்கியூட்டை பத்தி நாம ஏன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா உங்க கம்ப்யூட்டர்ல உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஜிகாபைட் மெமரியும் கோடிக்கணக்கான இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிளிப் ஃப்ளாப்புகளால ஆனதுதான். நாம சேவ் பண்ற ஒவ்வொரு பிட் டேட்டாவும் இந்த மாதிரி ஒரு சின்ன துடிக்கிற இதயத்துல தான் பத்திரமா இருக்கு. பாத்தீங்களா? latch, flip flop மாதிரி ரொம்ப சிம்பிளான ஐடியாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான டிஜிட்டல் உலகத்தையே உருவாக்கியிருக்கு. இதே மாதிரி நம்ம உலகத்தோட அடித்தளமா இருக்கிற வேற என்னென்ன சிம்பிளான ஐடியாக்கள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.